வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டில். ஏற்கனவே நம்ம ஒரு 3-4 வீடியோ போட்டிருந்தோம் காஸ்மோ ஸ்டேஷனுக்காக. காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டில் என்ன, அதில் எப்படி ஆம்னிஃப்ளிக்ஸ் காயினை ஸ்டேக் பண்ணுறது, அதே மாதிரி எஃப்சிடி காயினை எப்படி ஸ்டேக் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லி 4 வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது MNTL அப்படிங்கிற காயினை ஸ்டேக் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். MNTLங்கிறது அசட் மேண்டல். இந்த காயினுடைய ப்ரைஸ் இப்போ 0.06 பைசா போயிட்டுருக்குது. லோ 0.03 வரைக்கும் போச்சு. ஹை 19 ரூபா வரைக்கும் போன காயின். இந்த காயினோட மொத்த சப்ளை 2.06 பில்லியன். அதில் 2.04 பில்லியன் காயின் சப்ளையில் இருக்குது. ஓகே, இப்போ ஆல்ரெடி நியரஸ்ட் லோவில் தான் இருக்குது. இந்த காயின் எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னா MEXC, எல் பேங்க்கு, ஓஸ்மோசிஸ் 3 எக்ஸ்சேஞ்சரில் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் MEXC எக்ஸ்சேஞ்சர் எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், KYC பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். எல் பேங்க்குக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து MEXCயும் எல் பேங்க்கும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி என்கிட்ட MEXC எக்ஸ்சேஞ்சரில் நான் MNTL காயின் வாங்கி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 38,700 காயின் இருக்குது. அதை நான் இப்போ காஸ்மோ ஸ்டேஷன் வேலெட்டுக்கு கொண்டு ஸ்டேக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா MNTL கிளிக் பண்ணி என்னுடைய விட்ராவை கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் ஆன்சைன் விட்ராவை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி காஸ்மோ ஸ்டேஷன் வேலெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய் அசட் மேண்டல்னு கொடுக்கணும். ASS அசட் மேண்டல். சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜில் ரைட் சைடு டாப்பில் ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல போய் அசட் மேண்டல்னு கொடுங்க. ASS அசட் மேண்டல் கொடுத்துட்டு மேலே செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அசட் மேண்டலில் கிளிக் பண்ணுங்கள். ரிசீவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இது அசட் மேண்டல் அட்ரஸ், ரைட்டா, டெபாசிட் அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். நான் MEXC எக்ஸ்சேஞ்சர் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? மெமோ கேட்குது. மெமோ எதுவுமே இல்லாதனால அதே சேம் கொடுத்துக்கிறேன். குவான்டிட்டியில் 38,700 கொடுக்குறேன். 1 காயின் ஃபீஸ் போக 38,699 எனக்கு அங்கே வேலெட்டுக்கு போயிடும். ஓகேவா? இமெயில் அண்ட் ஃபோன் OTP. இமெயில் OTP, ஃபோன் OTP கொடுத்ததுக்கப்புறம் விட்ரா நான் கொடுத்துட்டேன். விட்ரா ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. 38,700 காயினை விட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 38,700 காயின் இப்போ பாருங்கள், என்கிட்ட காஸ்மோ ஸ்டேஷன் வேலெட்டில் அசட் மேண்டல் காயின் 0ன்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸில் நம்ம அங்கே விட்ரா பண்ணது இங்கே நம்மளுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரில் ஏன்னுக்குல அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் மேனேஜ் ஸ்டேக் கொடுத்து ஸ்டேக் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம 2 காயின் ஸ்டேக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த காயினை ஸ்டேக் பண்ணுறோம். இந்த காயினை நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ ரிவார்ட் கிடைக்கும்னா மாதம் 5.5% கிடைக்கும். அதே மாதிரி இந்த காயினோட கூலிங் பீரியட் 21 டேஸ். ஓகே, 21 நாள். இப்போ நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணிங்கன்னா 21 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலெட்டுக்கு வரும். அதை பிரகாரம் நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். டெய்லி உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ரீஸ்டேக் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேபிட்டலை மட்டும் நீங்கள் வெளியே எடுக்கணும்னா ஃபஸ்ட் நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணுவீங்க. அன்ஸ்டேக் இன்ஸ்டன்ட் ஆகிரும். அன்ஸ்டேக்கில் இருக்கிற ஃபண்டு மெயின் வேலெட்டுக்கு வரதுக்கு 21 டேஸ் கூலிங் பீரியட். இதில் இருக்க ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு மாதிரி கூலிங் பீரியட் மாறும். அதே மாதிரி ரிவார்டும் ஒவ்வொன்று மாறும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம அங்கே கொடுத்த விட்ராயல்ஸ் இங்கே வந்துருச்சு. 38,699 காயினும் வந்துருச்சு. பேசிகிட்டு இருந்த 1 நிமிஷத்துலேயே. இப்போ நான் ப்ளூ கலரை கிளிக் பண்ணுறேன். அதில் மேனேஜ் ஸ்டேக்ஸை கொடுக்குறேன். திருப்பி ப்ளூ கலர் ஸ்டேக் கொடுக்குறேன். டிலிஜிகேட் அமௌண்ட்டில் போய் டேப்னு கொடுக்குறேன். அதில் மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்புறமேட்டு ஸ்டேக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் கேட்குது. நான் என்னுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். ப்ராசஸிங் ஆகிட்டுருக்குது. ப்ராட்காஸ்டிங்கும் வருது. கன்ஃபார்ம்ன்றதை கொடுக்குறேன். ஸ்டேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். முடிஞ்சு போச்சு. திருப்பி நான் பேக் வர்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணி வர்றேன். முதல்ல அவைலபிள் இருந்துச்சு. இப்போ ஸ்டேக் போயிடுச்சு. ஸ்டேக் இப்போ 38,699 காயின் ஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இது மைனிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டுங்களா? நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரிவார்டை நம்ம எப்போ வேணால் விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். நோ ப்ராப்ளம். இன்ஸ்டண்ட்டாக வெளியே வந்துடும். இல்லை ரீஸ்டேக் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேக் அன்ஸ்டேக் பண்ணோம்னா
அது உடனே ஆயிரும். ஆனால் அன்ஸ்டேக்கில் இருக்க காயின் அவைலபிளுக்கு வர்றதுக்கு 21 days ஆகும். ஏன்னா அவைலபிளில் இருந்தால் தான் நம்மளால் விட்ரா பண்ண முடியும். அன்ஸ்டேக்கில் இருக்கிறப்ப விட்ரா பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம வந்து காஸ்மோஸ் ஸ்டேஷன் வேலட்டில் வந்து ஒரு 2 காயினை ஸ்டேக் பண்ணிகிட்ருக்குறோம். ஒன்று வந்து ஆம்னிஃப்ளிக்ஸ், அந்த காயினுக்கு 6% மாதம் கொடுப்பாங்க. அதே மாதிரி எஃப்சிடி காயினுக்கு 6.5% கொடுப்பாங்க. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த எம்என்டிஎல் காயினுக்கு மாதம் நம்மளுக்கு 5.5% கொடுப்பாங்க. சரிங்களா? காயின் ரேட்டும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுனா ஸ்டேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான உண்டு. அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி நான் வந்து ஒரு 20 காயின் வீடியோ போடுவேன். இந்த 20 காயினையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் டிப்பில் இருக்கிறனால லோ ரேட்டில் இருக்குது. நம்ம ஸ்டேக் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆர்ஓயும் கிடைக்கும். சப்போஸ் காயின் ரேட் கூடிச்சுன்னா நம்ம நல்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 0.06 இந்த வாங்கி இந்த காயின் பழைய ரேட்டான 19 ரூபா போச்சுன்னா நம்மளோட ப்ராஃபிட் எந்த அளவு இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 40,000 காயினுக்கு 20 ரூபா போட்டால் 8 லட்ச ரூபா வரும். ஆனால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணோம்னா வெறும் 2,400 தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஒரு 20 காயினை சூஸ் பண்ணி இதில் ஸ்டேக் பண்ணுறப்ப நம்மளோட வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்க முடியும். ஒரு காயினை மட்டுமே நம்பியிருக்கலாமல் ஒரு 20-25 காயினை நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சரை வந்து ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம கூட நாட்டு விட பரவாயில்ல, ஆர்ஓஐ கிடைக்குது. அந்த ஆர்ஓஐ வந்து 3 எக்ஸ்சேஞ்சரில் இந்த காயின் லிஸ்டிங் இருக்குது. எம்எக்ஸி, எல் பேங்க்கு, ஓஸ்மோசிஸ். அதே மாதிரி அந்த ஆம்னி காயினும் எஃப்சிடி காயினும் எம்எக்ஸி எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, கூ காயினில் இருக்குது. ஸோ நம்ம இதில் வேணால் விற்றுக்க முடியும். ஸோ நோ ப்ராப்ளம். காயின் ரேட் கூடாட்டி கூட நம்மளுக்கு வர்ற ஆர்ஓஐ நம்ம விட்ரா பண்ணி வெளியே எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு ஓன் பிளாக் செயின், ஓன் டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டு. இதில் ஓனர் கிடையாது, அதில் ரெஃபரல் கிடையாது, இது எம்எல்எம் கிடையாது. ஸோ யாரும் இதுக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு லீடர்ஸ் எம்எல்எம் நெட்வொர்க் பண்ணுறவங்கலாம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ப்ளாட்ஃபார்ம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காஸ்மோஸ் ஸ்டேஷன் வேலெட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலையும் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிற காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணாலே மாதம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸு நம்ம பணம் நம்ம கையில் இருக்கும். 5% 6%ங்கிறது ஆவரேஜாக நீங்கள் ஒவ்வொரு காயினுக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எம்இஎக்ஸி எக்ஸ்சேஞ்சர்லையோ இல்லை கூகாயின் எக்ஸ்சேஞ்சர்லையோ போய் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடியாக ஸ்வாப் பண்ணி அதை நம்ம வெளியாக என்கேஷ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இன்னொரு நல்ல வீடியோ உங்களை திருப்பி சந்திக்கிறேன். பாய்.